வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு அட்டகாசமான கதைய பத்தி பார்க்க போறோம். இதுக்கு உங்கள ரொம்பவே உற்சாகத்தோட வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம தொகுப்புல பார்க்க போற விஷயம் வெறும் ஒரு விலங்கு கதை கிடையாதுங்க. இது நம்ம எல்லார் வாழ்க்கையோடையும் ரொம்ப நெருக்கமா கனெக்ட் ஆகுற ஒரு விஷயம். கஜராஜ் அப்படிங்கிற ஒரு யானையோட உத்வேகம் தர்ற ஒரு கதையை தான் நாம ரொம்ப விரிவா பார்க்க போறோம். பல தடைகளை தாண்டி தன்னோட கனவை எப்படி அந்த யானை நனவாக்குச்சு அப்படிங்கறத விளக்குற ஒரு அருமையான தொகுப்பு இது. சரி வாங்க இதுக்குள்ள போகலாம். இதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மத்தவங்க கேலி பண்ணுவாங்கன்னு நினைச்சு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயத்த நீங்க எப்பவாச்சும் விட்டு கொடுத்திருக்கீங்களா? கண்டிப்பா நம்மள பல பேருக்கு இந்த அனுபவம் நடந்திருக்கும் இல்லையா? நம்ம புதுசா ஏதாச்சும் ஒன்னு ட்ரை பண்ண நினைக்கும் போது சுத்தி இருக்கிறவங்க நம்மள விமர்சிச்சிருப்பாங்க, கிண்டல் பண்ணிருப்பாங்க. அந்த பயத்திலேயே நம்ம ஆசைகளை அப்படியே மனசுக்குள்ளேயே புதைச்சு வச்சிருப்போம். இந்த ஒரு கேள்விதான் இன்னைக்கு நாம பார்க்க போற கஜராஜ் கதையோட ஆணிவேர். இந்த தொகுப்பு முழுவதுமே இந்த கேள்விய உங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரி, இப்ப முதல் பகுதிக்குள்ள போலாம். பகுதி 1, கஜராஜன் கனவும் கேலியும். கஜராஜ் அப்படிங்கிற அந்த யானைக்குள்ள ஒரு ரொம்ப பெரிய யாருக்கும் தெரியாத ஒரு ஆசை ஒன்னு இருந்துச்சு. அது என்னன்னு பாப்போம். நம்ம கஜராஜுக்கு டான்ஸ் ஆடுறதுனா உசுரு. டான்ஸ் ஆடும்போது அவனுக்கு கிடைக்கிற சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது. ஆனா இங்க ஒரு பிராக்டிக்கலான பிரச்சனை ஒன்னு இருந்துச்சு. அவனோட உடம்பு ரொம்ப பெருசு இல்லையா? அதனால அவன் சந்தோஷத்துல குதிச்சு ஆடும்போது மொத்த பூமியும் அதிரும். சுத்தி இருக்கிற மரங்கள் எல்லாம் அப்படி சும்மா குலுங்கும். அவன் வைக்கிற ஒவ்வொரு அடியும் ஒரு சின்ன பூகம்பம் மாதிரி இருக்கும். அவனுக்குள்ள இருக்கிற அந்த கலையோட மென்மை அவனோட பெரிய உடம்புல வெளிவர ரொம்பவே கஷ்டப்பட்டுச்சு. இத பார்த்த உடனே சுத்தி இருக்கிறவங்க சும்மா இருப்பாங்களா? அவன் சந்திச்ச அந்த கடுமையான விமர்சனங்களை கொஞ்சம் கேட்டு பாருங்க. அங்க இருந்த குரங்குகளும் நரிகளும் கஜராஜ பார்த்து விழுந்து விழுந்து சிரிச்சுதுங்க. ஏய், யானை எங்கேயாச்சும் டான்ஸ் ஆடுமா? உன் பெரிய உடம்புக்கு இதெல்லாம் சுத்தமா செட் ஆகாது அப்படின்னு ரொம்பவே மோசமா கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நினைச்சு பாருங்க, இது வெறும் வார்த்தைகள் இல்லைங்க, ஒருத்தனோட கனவு அப்படியே முளையிலே கிள்ளி எறிகிற ஆயுதங்கள். நம்ம வாழ்க்கையிலும் இது மாதிரி நிறைய குரங்குகளையும் நரிகளையும் நம்ம கடந்து வந்திருப்போம், கரெக்டா? இப்படி தொடர்ந்து எல்லாரும் கிண்டல் பண்ணதுனால கஜராஜ் ரொம்பவே உடைஞ்சு போயிட்டான். ரொம்ப சோகமாயிட்டான். ஒருவேளை நமக்கு டான்ஸ் ஆட தகுதியே இல்லையோன்னு அவனுக்கே அவன் மேல ஒரு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. அவனோட கனவே அவனுக்கு ஒரு பெரிய பாரமா மாறிடுச்சு. உலகமே தனக்கு எதிரா இருக்கிற மாதிரி அவன் ஃபீல் பண்ணான். அவ்ளோ பெரிய யானை இந்த சின்ன விமர்சனங்கள்னால அப்படியே கூனி குறுகி போயிட்டான். இதுதான் அவனோட வாழ்க்கையில ரொம்பவே ஒரு இருண்ட காலகட்டம்னு சொல்லலாம். இருட்டுக்கு அப்புறம் வெளிச்சம் வர்றது இயற்கை தானே. பகுதி 2, மயிலின் வருகையும் பயிற்சியும். சோகத்துல மூழ்கியிருந்த கஜராஜ் வாழ்க்கையில ஒரு சூப்பரான பாசிட்டிவ் மாற்றம் நடக்குது. அந்த வழியா ஒரு ரொம்ப அழகான மயில் வருது. கஜராஜ் ஏன் இவ்ளோ சோகமா இருக்கான்னு அந்த மயில் புரிஞ்சுக்குது. உடனே அந்த மயில் அவனுக்கு வழிகாட்டவும் அவனுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கவும் முடிவு பண்ணுது. உதவி அப்படிங்கிறது நாம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத இடத்துல இருந்து வரும்னு சொல்வாங்கல்ல, அதுக்கு இது ஒரு செமையான உதாரணம். அந்த மயில் என்ட்ரி கொடுத்த உடனே இந்த கதையோட எனர்ஜியே வேற லெவலுக்கு மாறிடுது. அந்த மயில் கஜராஜ் கிட்ட சொன்ன அந்த உத்வேகமான வார்த்தைகளை கவனிங்க. மத்தவங்க சொல்றத பத்தி நீ கவலையே படாத, உன்னோட கால்கள்ல ஒரு சூப்பரான தாளம் ஒழிஞ்சிருக்கு அப்படின்னு அந்த மயில் சொல்லுச்சு. இதுக்கு முன்னாடி அவன் கேட்ட அந்த நெகட்டிவ் குரல்களுக்கும் இப்போ கிடைக்கிற இந்த பாசிட்டிவான சப்போர்ட்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க. சரியான ஒரு மென்டர், அதாவது ஒரு வழிகாட்டியோட ஒற்றை வார்த்தை ஒருத்தரோட முழு நம்பிக்கையும் எப்படி மீட்டெடுக்கும் அப்படிங்கிறது இது ரொம்ப அழகா விளக்குது. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த மயில் வெறும் அட்வைஸ் மட்டும் பண்ணிட்டு போகல. நம்ம ஹீரோ கஜராஜுக்கு ரொம்ப பிராக்டிக்கலா ஒரு 3 ஸ்டெப் சொல்லி கொடுத்துச்சு. 1, இந்த தேவையில்லாத விமர்சனங்களை அப்படியே தூக்கி போடு. 2, உனக்குள்ள இருக்கிற அந்த இயற்கையான தாளத்தை கண்டுபிடி. 3, உன்னோட பெரிய உடம்பை எப்படி ரொம்ப லாவகமா அசைக்கிறதுன்னு கத்துக்கோ. ரொம்ப தெளிவான, ஈஸியா ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு சூப்பர் ஐடியாவை அந்த மயில் கொடுத்துச்சு. இப்போ மயில் தன்னோட அழகான தோகைய விரித்து ரொம்ப நேர்த்தியா ஆட ஆரம்பிக்குது. கஜராஜ் அந்த மயிலோட அசைவுகளை ரொம்ப உன்னிப்பா கவனிக்கிறான். மெதுவா அந்த மயில ஃபாலோ பண்ணி தன்னோட பெரிய உடம்ப அந்த தாளத்துக்கு ஏத்த மாதிரி வளைச்சு நிழிச்சு ஆட பழகுறான். இப்போ அவனோட அசைவுகள்ல ஒரு புது அழகு பிறக்குது. எந்த பெரிய உடம்ப அவன் ஒரு குறையா நினைச்சானோ, இப்போ அதே உடம்ப ரொம்ப அழகா அசைக்க அவன் கத்துக்கிட்டான். இது ஒரு அருமையான டிரான்ஸ்ஃபர்மேஷன். இப்போ நம்ம கதையோட கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோம். பகுதி 3, காட்டில் நடந்த திருவிழா. ஒரு நாள் அந்த காட்டுல ஒரு பிரம்மாண்டமான திருவிழா நடக்குது. காட்டுல இருக்கிற எல்லா விலங்குகளும் அங்க ஒன்னா சேர்ந்திருக்காங்க. நம்ம கஜராஜ் இப்போ எந்த ஒரு பயமோ தயக்கமோ இல்லாம ரொம்ப தைரியமா மேடைக்கு வரான். தான் கஷ்டப்பட்டு கத்துக்கிட்ட அந்த டான்ஸ அத்தனை விலங்குகளுக்கு முன்னாடி ரொம்ப மாஸா முழு தன்னம்பிக்கையோட ஆடி காட்டுறான். ஒரு காலத்துல அவமானப்பட்டு நின்னாவன் இப்போ ரொம்ப பெருமையோட தலை நிமிர்ந்து நிக்கிறான். அவன் வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்லயும் அவனோட கடின உழைப்பும் கான்ஃபிடன்ஸும் சும்மா தெரிக்குது.
கஜராஜோட டான்ஸ பார்த்த அத்தனை பேரும் அப்படியே மைமறந்து போயிட்டாங்க. அவனோட அந்த சந்தோஷம் அங்க இருந்த எல்லாருக்கும் பரவிடுச்சு. மத்த விலங்குகளும் தங்கள அறியாமலேயே அவனோட தாளத்துக்கு ஏத்த மாதிரி அப்படியே சேர்ந்து ஆட ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த மொத்த காடுமே அவனோட சேர்ந்து ஆடுச்சு. அவனோட ஆசை தப்பானது கிடையாது அப்படிங்கறத அந்த நிமிஷம் ஆணித்தரமா நிரூபிச்சிடுச்சு. அவனோட அந்த தனித்துவத்தை இப்போ எல்லாரும் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதாங்க உண்மையான வெற்றி. ஒரு காலத்துல உனக்கெல்லாம் டான்ஸ் செட் ஆகாதுன்னு சொல்லி கஜராஜ கிண்டல் பண்ண அதே குரங்குகளும் நரிகளும் தானே இப்போ அவங்களே எழுந்து நின்னு விசில் அடிச்சு பெருசா கைத்தட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. அவனோட அந்த விடாமுயற்சியும் திறமையும் அவனோட மிகப்பெரிய விமர்சகர்களை கூட இப்போ அவனோட ரசிகர்களா மாத்திடுச்சு. நம்ம மேல வைக்கப்படுற விமர்சனங்களுக்கு நாம் அடையிற வெற்றி தான் மிகச்சிறந்த பதில் அப்படிங்கறத இது ரொம்ப ஸ்ட்ராங்கா பதிவு செய்து. சரி, இப்போ நாம இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். பகுதி 4, கதையின் நீதியில். இந்த விளக்கத்திலிருந்து நாம என்ன கத்துக்கலாம்? முதலாவது பாயிண்ட், மத்தவங்க கிண்டல் பண்றாங்க அப்படிங்கறதுக்காக ஒருபோதும் நம்ம கனவுகளை நாம விட்டு கொடுக்கவே கூடாது. ரெண்டாவது, தொடர்ந்து முயற்சி செஞ்சா கண்டிப்பா மாபெரும் சாதனைகளை பண்ண முடியும். மூணாவது, நம்ம மேல நாம வைக்கிற அந்த முழுமையான நம்பிக்கை இருக்கு பாத்தீங்களா, அது எப்பேற்பட்ட சமூக அழுத்தமா இருந்தாலும் சரி அதை சுக்கு நூறா உடைச்சிரும். கஜராஜ் ஒரு யானையா இருந்தும் எப்படி தன் கனவுல ஜெயிச்சான் அப்படிங்கறத எப்பவுமே மனசுல வச்சுக்கோங்க. இந்த தொகுப்பை முடிக்க போற இந்த நேரத்துல உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி. உங்களை சுத்தி இருக்கிற உங்களுக்கான அந்த குரங்குகளும் நரிகளும் உங்களை எப்படி கிண்டல் பண்ணாலும் சரி, விமர்சிச்சாலும் சரி, அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு இன்னைக்கு நீங்க தைரியமா தொடங்க போற உங்களோட நடனம், அதாவது உங்களோட அந்த ஆழமான கனவு, அது என்ன? அதை இன்னிக்கே இப்பவே தொடங்குங்க. கஜராஜ் மாதிரி நீங்களும் உங்களுக்கான அந்த தனித்துவமான தாளத்தை கண்டுபிடிங்க. இந்த விளக்கம் உங்களுக்கு ரொம்பவே பாசிட்டிவான ஒரு எனர்ஜியை கொடுத்துருக்கோன்னு நான் நம்புறேன். உங்களோட கனவுகளை நோக்கி தைரியமா அடி எடுத்து வைங்க. மீண்டும் சந்திப்போம்.